ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சர்ப்ரைசிங்லி விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப அது ஒரு ரிசல்ட் வந்து நான் அடிச்சு சொல்லலாம். தாவேகா ஆட்சி அமைக்க அது உறுதியா நம்ம சொல்லிடலாம். அது எல்லாருமே வந்து உடன்படலாம். விஜய் தொகுதியை ரெண்டுமே பார்க்கலாம். பெரம்பூர்ல வந்து 63 இருந்தது லாஸ்ட் எலெக்ஷன் 21ல. இப்ப வந்து 89% போல் ஆயிருக்கு அப்படின்றது இந்த ஹியூஜ் டர்ன் அவுட் எதை காட்டுது அப்படின்றது. அதே மாதிரி தான் அந்த தொகுதியும் திருச்சி கிழக்கு. சென்னையில போன வாட்டி வாக்களிச்சவர்களோட இந்த வாட்டி வாக்களிச்சவர்களுடைய எண்ணிக்கை கம்மி. 2000-3000 பேர் குறைஞ்சிருக்காங்க. நீங்க பெரம்பூர்லயே எடுத்து பார்த்தாலும் 20% ஜாஸ்தியா இருக்குன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை 25-22% எஸ்ஐஆர்ல போயிருக்கு. அதனால அதை வந்து நம்ம ரொம்ப திருச்சி கிழக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட இதே தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. 67.87% அப்படின்றது வந்து இந்த முறை கிழக்கு பிரபாகருக்கு பெட்டரா தெரியும். திருச்சி கிழக்கு அட்வான்டேஜ் டிஎம்கே தான். நீங்க உங்களோட அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. ஏன்னா இல்ல இந்த போல் பெர்சென்ட் அதிகமானது வந்து டிவிகே கிடைச்சிருக்கு. டிவிகே கிடைக்கல, டிவிகே ரியாலிட்டிலே கிடைக்கல. நேத்து பூத் ஏஜென்ட் வயசு எடுக்கிறப்பவும் கூட அவங்க வந்து தயக்கத்தோட தான் இருந்தாங்க. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல பாக்குற மாதிரியான அந்த ஆடைகள் அணிஞ்சு போறது அந்த க்ரௌடுமே வந்து கணிசமான அளவு மற்ற இடங்களை பாக்குற அளவு கூட திருச்சி கிழக்குல பார்க்க முடியல. ஸோ அங்கேயும் இன் ஃபேவர் ஆஃப் இட் இஸ் ஃபேவர் ஆஃப் டிஎம்கே தான். இங்கேயும் அங்கே அப்போசிஷன் இல்லை. அதனால இந்த 2 சீட்ல பெட்டர் சான்ஸ் அதுக்கு முழு காரணம் என்டிஏ தான். ஏன்னா அவங்க பாமகக்கு அந்த சீட்டை கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட விஜய் எப்படியாவது ஒரு பூஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு வாக்கு பிரியறத வந்து அவங்க தடுத்துட்டாங்க. அது வந்து விஜய்க்கு ஒரு சாதகமா இருக்கும். ஏன்னா திலகபாமாக்கு அந்த அளவுக்கு வாக்கு அங்க கிடைக்காது. ரைட். நிறைவா எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல இதோட கன்க்ளூஷன் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு? ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமாயிருக்கு அப்படின்ற போது அது எந்த இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு அது வாய்ப்பா அமையக்கூடும்? எல்லாருமே வந்து நம்ம நடுநிலை அப்படி என்னன்னா நம்பர்ஸ் தான் நம்ம பேசுறோம். ஆனா நம்பர்ஸை பேசும்பொழுது வந்து அதுல இருக்க ஒரு உண்மையை சொன்னா கூட வந்து எங்க வந்து இந்த கட்சிக்கு சாதகம் சொல்லிடுவாங்களோ அந்த கட்சிக்கு சாதகம் சொல்லிடுவாங்களோன்ற ஒரு தயக்கத்திலே வந்து நம்பர் தான் சொல்லுது. இருந்தாலும் நம்ம வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, ரிசல்ட் வரைக்கும் நம்ம அதை காத்திருப்போம், யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதுன்றாங்க. இல்ல இப்ப நிறைய $1 மில்லியன் கொஸ்டின் என்னன்னா, இப்ப போல் நிறைய ஆயிடுச்சு, டர்ன் அவுட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அப்ப இது எல்லாமே விஜய்க்கு கிடைச்சிருக்குமா? அந்த வாக்குகள் எல்லாம் விஜய் வந்து ஸ்வீப் பண்ணி மேல வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. இப்ப ரூலிங் பார்ட்டி என்ன ஆகும், ஏடிஎம்கே என்ன ஆகும் அப்படின்ற கேள்விகள் எல்லா தரப்புலயும் இருக்கு. விஜய் ஸ்வீப் பண்ணி இந்த போல்ல 50 சீட் 60 சீட் வாங்க போவது இல்லை. எத்தனை இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு? அவர் பெரம்பூரில் வெற்றி பெறலாம். அதை தாண்டி எங்கேயாவது 1-2 எங்கேயாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம போய் பார்க்கல. பட் அதை தாண்டி வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஐ டோன்ட் நோ வாட். இப்போ காஞ்சிபுரம் மாதிரியான மாவட்டங்கள்ல அதிகமான எக்ஸசிவ் போல் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் டேட்டாவை பார்க்கும்போது. அப்போ அந்த இடங்கள்ல ஏதாவது ஃபேக்டர் இருக்கா? அதாவது நான் விஜய் ஃபேக்டர் இல்லாமல் இப்போ அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையோ இல்லை அது மாதிரியான ஏதாவது காரணங்கள் குறிப்பிட்டு அப்படியெல்லாம் ஓட்டர் டர்ன் அவுட்டை வச்சு அவ்வளவுக்குலாம் வந்து ஒண்ணுமே இல்லை சார். அதுல அந்த அளவுக்கு இது இல்லை. ரைட். திரு பிரபார், உங்களோட கன்க்ளூஷன்? கன்க்ளூடிங்கா ஒன்னு, இந்த ஓட்டர் நம்பர்ஸை வச்சு இதனாலதான் நடந்ததுன்னு ஒரு ஃபேக்டர் சொல்ல முடியாது. அதுல விஜய் ஃபேக்டர் இருந்திருக்க கூடும். ஆனா அவர் விஜய் மட்டுமே ஃபேக்டர் கிடையாது. ஆன்டி இன்கமன்சி இருக்கும். எல்லா கவர்மெண்ட்டும் ஒரு 5 வருஷம் வந்து ஆன்டி இன்கமன்சி இருக்கும். அது ஒரு சதவீதம் இருந்திருக்கலாம். ஆனா ஆன்டி இன்கமன்சி மட்டும்தான், விஜய் மட்டும்தான், அதிமுக எஸ்ஐஆர் மட்டும்தான் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் சொல்ல முடியாது. பல காரணம். அது வந்து இல்லீகல்ன்றனால நம்ம அதை ஃபேக்டரா சேர்த்துக்கலாம். பட் ஆனா அதை ஆதரிச்சோ இல்ல அதை ஒரு கணக்கு எடுக்க முடியாது. பட் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நம்பர்ஸ். ஆனா இந்த நம்பருமே வந்து நம்ம கொண்டாடுற அளவுக்கு சுனாமி அலையடிச்சது புரட்சி இருந்தாலும் இல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர் 2, ஹூஸ் ஃபேவரட் வில் பி அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து பாதிப்பு ஆக்சுவலா ஃபேவர்ன்றத விட பாதிப்பு நிறைய இருக்கு. எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்பு யாருக்கு அதிகம் பாதிப்பு, யாருக்கு குறைந்த பாதிப்புன்றதை பொறுத்து தான் இது வந்து கெயின் பண்றது. ஸோ குறைந்த பாதிப்புன்னு பாக்குறப்போ அதுல வந்து திமுகவுக்கு குறைந்த பாதிப்பா இருக்கு. ஏன்னா அவர் எடுக்க போற 2 வாக்குகள் ஆன்டி பிஜேபி, ஆன்டி டிஎம்கே. அப்ப ஆன்டி பிஜேபி வாக்குகளை வந்து அவர் நிறைய எடுத்தாருனா தான் அவர் வந்து அது வந்து திமுக பாதிக்கும். ஆனா அவர் எடுக்கிறது ஆன்டி டிஎம்கே வாக்குகள் தான் அதிகம் எடுத்திருக்காரு. ஏன்னா மோடின்ற பெயரையோ அல்லது பிரதமர் மோடின்ற பெயரையோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷான்ற பெயரையோ அல்லது பாஜகன்ற பெயரையோ அவர் பயன்படுத்தினதை விட திமுகன்ற பேர் தான் அதிகம் பயன்படுத்தியிருக்காரு. அவர் ஸ்பீச் அனலிசிஸ் நம்ம எடுத்ததுல அந்த பேர் தான் அதிகம் பயன்படுத்தியிருக்காரு. அவங்களும் அதிகம் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்டு அவர் நேச்சுரலா அதிகம் எடுப்பாருன்றனால விஜய் அவர்கள் எடுப்பாருன்றனால அவர் வந்து அதிமுகவோட இந்த பெர்செப்ஷன் வந்து அவர் அதிமுகவோட வாக்குகளை அதிகம் பெறுவார் அப்படின்றது. அதாவது டேமேஜ் பண்றாரு. திமுகவும் டேமேஜ் பண்றாரு. வாக்குகள் அதிமுக போக வேண்டியது இவர் பூரா எடுக்கிறாருல ஒரு செக்ஷன் ஆஃப் இதை எடுக்கிறாரு. அதனால அது வந்து திமுகவுக்கு ஃபேவரா இருக்கு. அதனால இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்னா நீங்க வந்து ஒரு 90% வர்றதும் சர்ப்ரைசிங்னா
ஆளுங்கட்சி வந்து திரும்ப ஸ்வீப் வர்றதும் சர்ப்ரைசிங் தான். நான் வந்து 2வது இருக்க சர்ப்ரைஸ் இருக்குமோ அப்படின்னு என்னோட பார்வையா இருக்கு. இப்ப பொதுவா சொல்றாங்க இல்லையா, மைனாரிட்டி ஓட்ஸ், தலித் ஓட்ஸ் எல்லாமே வந்து இவருக்கு போயிடும் அப்படின்லாம் சொல்றாங்களே. விஜய்க்கு அவர் கல்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்பு கல்டிவேட் அவர் பண்ணுற உண்மைதான். மைனாரிட்டி வாக்குகள் போகும், ஆனா சிதறும். ஆனா மைனாரிட்டி வாக்குகள் 11% இருக்குன்னா 11% மொத்தமா அவர் எடுத்துட்டு போறது இல்ல. 11%லேருந்து ஒரு 2%, 3% எடுக்கலாம் அவர், வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பர்சன்டேஜா பார்க்கும்போது அப்படி எடுத்ததுக்கு மாதிரியான சூழல் தெரியல. 1. நம்பர் 2 வந்து தலித் வாக்குகள்னு சொல்றப்போ அதுல வந்து விடுதலை சிறுத்தைகளோட கோர் ஓட்டு, அதாவது வட மாவட்டங்கள் எடுப்பாங்க அப்படின்னு. வட மாவட்டங்களில் வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் மட்டும் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்க வந்து இது திமுகவோட தான் வந்து பேக்லெகா இருந்திருக்கணும். ஆனா விஜய்க்கு வந்து அவ்வளவு வாக்கு சதவீதம் வந்திருக்காது. ஏன்னா வட மாவட்டங்கள்ல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தோம்னா மக்கள் தொகை பச்சு பாக்குறப்போ வெறும் அங்க பட்டியல் சமூக மக்கள் மட்டும் கிடையாது. வட மாவட்டங்கள்ல மற்ற சமூக மக்களும் அதிகம் இருக்காங்க. இன்னொன்னு அதுலயுமே என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு வட மாவட்டங்கள்ல தலித்தோடுகள் மட்டும் எடுக்கல, அவர் வந்து அவருக்கு கணிசமான அளவுல வன்னியர் வாக்குகளும் இருக்கு அப்படின்றது. ஆனா அதை நம்ம யாரும் பேச மறுக்கிறோம். அதை வந்து பேச மறுக்கிறோமா இல்லைன்னா நம்மளுக்கு விசிபிளா தெரியல. விசிபிளா தெரியறதுக்கு வந்து அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்கு. வன்னியர் வாக்குகள் எப்படி வேணாலும் போகலாம், ஒண்ணு ஸ்பிளிட் வரலாம். இப்ப ஏன்னா இப்ப பாமகலே 2 குரூப்பா இருக்கான்றனால அந்த உண்மையிலே முழுமையா அன்புமணி தரப்பே முழுமையா எடுத்துக்க போறாங்களா, இல்ல தேமுதிக இந்த பக்கம் ஆடடா வந்ததுனால அவங்க அந்த வாக்கை கல்டிவேட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த வாக்குகள் அப்படி இருக்கட்டும், அது வந்து கோர் வன்னியர் வாக்குகள் இருக்கும். அது விஜய் அங்கேயும் ஒரு எரோஷன் பண்றாரு. எப்படி நம்ம மைனாரிட்டி வாக்குகள் வந்து விஜய் ஒரு எரோஷன் இருக்கோ, எப்படி தலித் வாக்குகளை வந்து விஜய் வந்து ஒரு கணிசமான அளவு எடுக்கிறாரோ, அதே போல வன்னியர் சமூக வாக்குகளும் விஜய் கணிசமான அளவு எடுக்கிறாரு. அதுக்கு வந்து உதாரணம் வந்து கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட, அதாவது உயிரிழந்த மக்களுடைய பின்புலம் எவ்வளவு பேர் என்ன சமூகம் அப்படின்றத எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யார் வாக்குகள் அவர் அதிகம் பிரிப்பார் அப்படின்னு. அந்த கூட்டத்தோட நம்ம எடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் பாதிக்கப்பட்ட மக்களோட என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க எடுத்தோம்னா நம்மளுக்கு அவர் வன்னியர் சமூக வாக்குகள் எடுக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ அங்கேயும் அவர் எடுக்கிறார். இதனால் அது வந்து இந்த பகுதியில் எல்லாத்துலயும் வந்து அதிமுகவுக்கும் அல்லது கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு அதிக அளவுல பாதிப்பையும் திமுகவுக்கு குறைஞ்ச அளவு பாதிப்பையும் ஏற்படுத்துது. நிறைய கருத்தை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான். 7 மாசம் முன்னாடி நான் சொன்னேன், இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருந்தாங்கன்னா 180லேருந்து 200 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்கலாம். விஜயும் வேலையே இருந்திருக்காது. அதனால இந்த எலெக்ஷன்ல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராங்கன்னா அதுக்கு விஜய் தான் வந்து அவங்க தே ஹாவ் டு தேங்க் விஜய் என்டையர்லி இஃப் தே வின் தி எலெக்ஷன். பட் அது கேரண்டியா அதுதான் நடக்க போகிறதா என்று இன்னும் இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு சே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தாவேகாவினுடைய அன்னைக்கு கவுண்டிங் டே அன்னைக்கு டிஎம்கே எவ்வளோ வாங்குறாங்க, ஏடிஎம்கே வாங்குறாங்க கூட தாவேகா முதல்ல என்ன ட்ரெண்டு, இப்போ விஜய் லீடிங்கில் இருக்காரா, அது போன்ற தாவேகா ஏதாவது இப்போ பகுதிகளில் முன்னணியில் இருக்கிறாங்களா இல்லை 2வது இடத்துல இருக்காங்களா, இதுதான் வந்து பார்க்கணும். பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாவில் அவங்க ஓட்டு கொலாப்ஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ஏடிஎம்கே ஹேஸ் அ சான்ஸ். ரூரல் ஓட்டு ஸ்ட்ராங்காக எடுத்தார் விஜய்னா தென் டிஎம்கே இஸ் கமிங் பேக். அதுதான் வந்து நமக்கு தெரியாத புதிரா இருக்கு. இந்த ஓட்டர் டர்ன் அவுட்டை வச்சு நான் வந்து அதிகமா எதுவுமே வந்து கணிக்கவோ ரீட் பண்ணவோ விரும்பல. இல்ல அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் ஆட்டு வந்து நான் இதை அதுவும் இல்லை. அது ஒண்ணு. அத சொன்னதன் பிற்பாடு ஆனா தமிழகத்தில் இது மிக ஒரு வித்தியாசமான முக்கியமான தேர்தல்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா விஜயனுடைய வாக்கு சதவீதம் மேலே கீழே போலான்னு சொன்னா கூட நாம் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு 15%, 20% வாங்குவாருங்கிறதுல எல்லாரும் உடன்படுறோம் இப்போதைக்கு நினைக்கிறேன். அதை அவர் செய்தாலே 1977க்கு பிறகு அதிமுக என்டர் ஆனதுக்கு பிறகு ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி இவ்வளவு வாக்கு சதவீதத்தை வாங்குவது என்பது இதுவரை தமிழக வரலாற்றில் நடக்காத ஒரு காரியம். அதை விஜய் செய்தாலே ஒரு முக்கியத்துவமான தேர்தலாக இது மாறிவிடும். இன்னொன்னு இது சொல்றது வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்திற்கான இதை வந்து எப்பயுமே விரும்புகிற ஒரு குரூப் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள அப்பீல் பண்ற மாதிரியான ஒரு கொள்கைகளை விட ஒரு கரிஸ்மேட்டிக்கான பர்சனாலிட்டியை அதிகம் எதிர்பார்க்குற மாதிரி தான் தெரியுது. அது விஜய் வந்து வர்றாரு, அவர் ஒரு வேக்யூம் கிரியேட் பண்ண இடத்துக்கு வந்து அவர் வர்றாரு. வர்றப்ப வந்து சீமான் இதற்கு முன்னாடி 10 வருடங்களாக வந்து சொல்லிட்டு இருந்தா கூட அவருக்கு பின்னாடி ரேலி பண்ண விரும்பல. பட் இவர் வந்து கொள்கை அடிப்படையில் வந்து பெருசா சப்ஸ்டான்ஷியலா எதுவும் சொல்லலைன்னா கூட பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ், சரி வாங்க ஒரு வாட்டி கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து 2 எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸும் இதை ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு
தமிழகத்தினுடைய வளர்ச்சியிலும் இதுலயும் வந்து நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தற்பெருமையை வந்து எடுத்துக்காம இந்த ரிசன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த மக்களோட நம்ம எப்படி என்கேஜ் பண்றது, அவங்க அரசியல் மயப்படுத்தப்படலன்னு குற்றச்சாட்டு சொல்றோம்னா எப்படி அரசியல் மயப்படுத்தப்படுறது, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி இது பண்றதுங்கிறதுக்கான ஒரு வேக்கப் காலா எல்லா கட்சிகளும் எடுத்துக்கணும். மக்களுடைய ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரு டெஸ்ட்டாக அதை எடுத்துக்கணும். ஏன்னா வெறும் கெரிஸ்மால பெருமளவில் உழைப்பும் வந்து பண்ணாமல் ஒரு இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா மக்களும் சிந்திக்கணும். என்னதான் நமக்கு திமுக பிடிக்காது, அண்ணா திமுக பிடிக்காதுன்னா கூட தே ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் ட்ராக் ரெக்கார்டு. உழைக்கிறாங்க, இன்னைக்கும் உழைக்கிறாங்க. மக்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிற்கிறாங்க, 2 கட்சியிலேருந்து நிற்கிறாங்க. ஸோ இது எனக்கு என்னமோ ஐ ஃபீல் இட் இஸ் அன்ஃபேர். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாருன்னு வச்சுக்கோங்க, 20% கொடுக்குறாங்க, 25% வந்துச்சுன்னு வைங்க, இதுல என்ன நியாயம் இருக்கிறது? ஒரு 20 வருஷம் 10 வருஷம் உழைக்கணும், மக்களுக்காக சேவை செய்யணும். சார் சொன்ன மாதிரி பியூர்லி அது கரிஸ்மேட்டிக், வெறும் ஆமா லாஜிக் இல்ல மேஜிக்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. மக்களை சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல. மக்கள் என்னன்னா நீங்க சொல்ற மெசேஜை விட மெசஞ்சரை பாக்குறாங்க. பட் மெசஞ்சருக்கு மேல அவங்க ஒரு கிரெடிபிலிட்டி வைக்கிறாங்க. அதுதான் அந்த நம்பகத்தன்மை வந்தா செய்வார். ஏர்ன் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு அது நான் உடன்படுறேன். அதுல எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. நான் முழுக்க உடன்படுறேன். நம்மளுமே ஃபீல்டுல போனப்ப எந்த விதமான சாலிடான கொள்கை முன்னெடுப்புகளையோ அரசியல்ல மாற்றம் வேணும், கவர்னன்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்குன்னா நீங்க எப்படி கவர்னன்ஸை மாற்றுவீங்கிறதையோ தாவேக்கா எதுவுமே தீர்க்கமாக இது வரைக்கும் சொல்லல. கிரவுண்ட்ல இருக்கவங்க அதை பத்தின அதுதான் சொல்றேன். அதுதான் நான் போய் பேசுறேன், நான் ஒரு 4 பேர்ட்ட பேசுறேன்னா சரி அவர் வருவாருன்றீங்க, எதுக்காக வருவாரு, என்ன சேஞ்சஸ் கொண்டு ஒரு லேடி சொல்லிச்சுல 2500 ரூபாய் சொந்த காசு கொடுக்க போறாங்க. இல்ல அதுல நான் ஒரே ஒரு இடத்துல நான் எங்க வேறுபடுறேன்னா அதுக்கு நான் வந்து மக்களை குறை சொல்ற மாட்டேன். அவங்க வந்து இப்படி உங்களுக்கு சப்ஸ்டாண்டிவா வேலையும் அதிகம் செய்யாத, அதிகமான ஒரு மாற்று திட்டங்களையும் முன்வைக்காத ஒரு நபருக்கு அவர்களுடைய வாக்கை செலுத்துறதுக்கு அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு, அவரை வந்து ஒரு மெசஞ்சருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குற மெசேஜை விட அப்படின்னு பாக்குறாங்கன்னா மற்ற அரசியல்வாதிகளுடைய கிரெடிபிலிட்டி ஏன் இவ்வளவு தக்க வைக்க முடியல, ஏன் வந்து இத்தனை பேரை வந்து அவங்களால அப்பீல் பண்ண முடியலங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை அவங்க கவனிக்கணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்